லாஸ்ட் புஷ் அப்படிங்கிற ஃபேட்லஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நிஜமான டே 23. நேற்று எப்போ போல் சொதப்பிட்டேன், டேவை மாற்றி போட்டேன். இன்றைக்கி காலையில் என்னோடய டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரொம்ப நாள் கழித்து 5 தோசையை ஒன்றா சாப்பிட்டேன். இதுதான் இந்த வீக் ஃபுட் மெனு. வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் பாருங்கள். ஸோ இந்த வீக் உண்டான மீல் ப்ரிப்பரேஷனுக்காக நான் அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போய் பார்த்தா எல்லாம் எக்கச்சக்க வேலை தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கலான்னு போனேன்னா, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன வாங்க போகிறேன், எக்ஸ் வாங்க போகிறேன். சும்மா ஒரு 2 ட்ரே நிறைய எக்ஸ் அண்ட் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த சிக்கனெல்லாம் பொறுமையாக எடுத்து வச்சு அதை கொஞ்சம் நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணி இதோ உங்களுக்கு பாருங்கள் பிளேட் ஃபுல்லாக சிக்கன், இதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ண போனேன். என் பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கார் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது ஒரு ஜாலிங்க. ஆஸ் அ ஃபாதராக எனக்கு என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அவன் கூட நானும் என் பையன் அப்புறம் என்னோடய மிஸ்ஸஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் போனோம். இன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் சரியான கும்பலுங்க. ஸோ கோச் தேவா இன்றைக்கி போனோன்னா அவர் இன்றைக்கி லைஃப் கார்டாக இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு ஹாய். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1 hour ஜாலியாக ஸ்விம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஸ்விம்மிங்கில் ஒரு கார்டியோ செஷன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் கோச் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு நாளைக்கு 13,000 ஸ்டெப் சொல்லியிருக்காரு. அதனால் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு அந்த 13,000 ஸ்டெப் நடக்கிறேன் நடந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் முடியல. இப்போது நான் நடப்பேன் நைட் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட மிஸ்ஸஸ்க்கும் என்னோட பையனுக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ராகம் பேக்கரியில் கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு டே முடிச்சுட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம்.